இருக்கிறப்ப எனக்கு எப்படி சார் பயமா இருக்கும்? ஓ, என் மேல உனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கையா? ஆமா சார். என்னை சாய்த்தாளே, உயிர் தேய்த்தாளே, இனி வாழ்வேனோ இனிதாக, தடுமாறாமல் தரிமோதாமல் இனி மீழ்வேனோ முழுதாக. என்ன சக்தி, பயந்துட்டியா? ஆமா சார். என் கூட இருக்கும்போது பயப்பட மாட்டேன்னு நீ தான் சொன்ன. இப்போ பயமா இருக்கா? ஏன்? அதான் நீங்க என் பக்கத்துல இருக்கீங்கல்ல. இதழோரத்தில் நகை பூத்தாளே, என் பாவங்கள் தீர்த்தே, மழையிடத்தில் நனையாமல் நான் வெளியேறத்தான் பார்த்தேன். ஆமாமா, சக்தி முகத்துல ஆசிட் அடிச்ச விஷயம் கேள்விப்பட்டு ருத்ரா ஹாஸ்பிட்டல் போயிருப்பான்னு நினைச்சோம். ஆனா இவ எந்த பதட்டமும் இல்லாம கூலா வரா. அப்படின்னா இவளுக்கு விஷயம் தெரியாதோ? ஓகே. என்ன ருத்ரா, வெளியில எதுவும் முக்கியமான வேலையா போயிட்டு வந்தியா என்ன? இல்லையா, நீ ஆபீஸ்ல இருந்து நேரா வீட்டுக்கு தான் வரேன். ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, இப்போ கொஞ்ச நாள் ஆபீஸ்க்கு போனாலும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவ. இன்னைக்கு லேட்டா வரியே, அதான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. நிறைய அக்கவுண்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டி இருந்தது அண்ணி. அதெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? அப்போ சிவா இன்னும் ஆபீஸ்ல தான் இருக்கானா? இல்லையா நீ, இன்னைக்கு நம்ம டீலர்ஸோட அவனுக்கு மீட்டிங் இருந்துச்சு. அதை முடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு தானே கிளம்பி வந்தான். அந்த மீட்டிங் எத்தனை மணிக்கு முடிஞ்சது ருத்ரா? ஈவினிங் 4 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அண்ணி. ஓ அப்படின்னா அந்த வேலைக்காரிக்கு ஆசிட் அடிச்ச விஷயத்த சிவாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாளோ? என்ன நீ யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல ருத்ரா, 4 மணிக்கே மீட்டிங் முடிஞ்சிருச்சு கிளம்பிட்டான்னு சொல்ற. ஆனா அவனுக்கு இன்னும் ஆளை காணோம். அதான் அவன் எங்க போயிருப்பான்னு யோசிக்கிறேன். சிவா வீட்டுக்கு வரலன்னா வேற எங்க போவான் நீ? நம்ம கம்பெனிக்கு நேரடியா விசிட் அடிச்சு அங்க வேலைங்க எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறதுக்காக போயிருப்பான். அதை விட்டு அவனுக்கு வேற என்ன தெரியும் சொல்லுங்க? அவன் கொஞ்ச நேரத்துல வந்துருவான், நீ கவலைப்படாதீங்க. நம்ம சந்தேகப்படுற மாதிரி ஆசிட் அடிச்ச விஷயம் தெரிஞ்சு சிவா அந்த வேலைக்காரிய பார்க்க போயிருக்கானோ? அந்த விஷயத்த ருத்ரா கிட்ட உடனே ஃபோன் பண்ணி சொல்லிருப்பானே, ஏன் சொல்லல? ஒரே குழப்பமா இருக்கே. சார் என்ன பண்றீங்க? இரு சொல்றேன். சார் பத்திரம் பார்த்து. சக்தி வா ஏறு.
சக்தி சார் வா. பார்த்து மெதுவா கை கொடு. வா, வா. அப்படியே பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கமா வந்துரு. வா. பார்த்து மெதுவா. இதை பிடிச்சிக்கோ. இரு, நான் இறங்கி செக் பண்ணிக்கிறேன். சார் பார்த்து பார்த்து சார். சரி சரி. சக்தி பார்த்து மெதுவா இறங்கு. பார்த்து பார்த்து சக்தி. போலாமா? வா. சார் கார் என்னாச்சு சார்? கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. மெக்கானிக் கிட்ட பார்க்க சொல்லியிருக்கேன். வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவாரு. அப்படின்னா இந்த நேரத்துல யார கால் பண்ணி கூப்பிடுறது? யாரும் இந்த நேரத்துல வரவும் மாட்டாங்க சார். வேற வழி இல்ல சார். நம்ம நடந்து தான் போகணும். 10 கிலோமீட்டர் போகணும். நடந்துருவீங்களா? ஹலோ, நான் நடக்க மாட்டேனா? காலையில வாக்கிங் போவேன். அதை இப்ப போறதா நினைச்சுக்கிறேன். அமைதியான இரவு, இந்த நிலா வெளிச்சம், இப்படி ஒரு ரம்மியமான நேரத்துல மனசுக்கு பிடிச்சவங்களோட ஜாலியா நடந்து போறது கூட செம்ம ஃபீலிங்கா தான் இருக்கும் இல்ல? ஏன் சக்தி நின்ட்ட? பார்த்து மெதுவா கை கொடு. வா வா. ஒன்றும் ஆகல. ஒன்னும் ஆகல சார். ஏன் சக்தி நின்ட்ட? சார் நம்ம நடந்தெல்லாம் போக வேண்டாம். அதோ அங்க பாருங்க சைக்கிள் இருக்கு, அதை எடுத்துட்டு போயிடலாம். ஏன் சக்தி, அது யாருதுன்னே தெரியல. அதை எப்படி நம்ம எடுத்துட்டு போறது? சார் ஆபத்துக்கு பாவம் இல்ல சார். வேண்டாம் சக்தி, நம்ம திருடிட்டு போயிட்டோம்னு நினைக்க போறாங்க. சரி, சைக்கிளுக்கு சொந்தமானவங்க நம்மள திருடன் நினைக்க கூடாது, அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, வாங்க. என்ன தேடுற சக்தி? இதுதான். அவசர தேவைக்காக இந்த சைக்கிளை நாங்க எடுத்துட்டு போறோம். காலையில கண்டிப்பா கொடுத்துடுவோம். என்னோட போன் நம்பர். சக்தி சார் என்ன பண்ண போற? இல்ல, என் நம்பர் எழுதுறேன் சார். போன் நம்பர்லாம் எழுத வேண்டாம். ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, இதுல இது வேறையா? என்னோட நம்பர் எழுது. சரிங்க சார். 98 சக்தி கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க போல. அது
சக்தி சிரிக்கிற? என்ன சார் பண்றீங்க? சைக்கிள் பூட்டி இருக்கு, ஓபன் பண்ண ட்ரை பண்றேன். எப்படி திறக்க போறீங்க? அப்படியே பூட்டை உடைச்சு ஓபன் பண்ணலான்னு பார்த்தேன். சார் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஐடியாவே இருக்கு. நகருங்க. ஹேய் சக்தி, எப்படி திறந்த பாத்தீங்களா? கைவசம் எல்லாமே இருக்கு. ஹேர் பின்னை வச்சு சைக்கிள் லாக் ஓபன் பண்ணிட்டேன். சார் ஸ்கூல்ல படிக்கிறப்போ நிறைய தடவை நான் என் சைக்கிள் சாவியை தொலைச்சிருவேன். அப்பெல்லாம் என் பூட்டை நான் இப்படிதான் திறப்பேன். சரி வாங்க சார் போலாம். சக்தி சக்தி, இரு 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 இரு. எப்படி புரியுது? நான் ஓட்டுறேன், நீ உட்கார். அது சார், நீங்க சைக்கிள்லாம் ஓட்டுவீங்களா? ஏன் நான் சைக்கிள் ஓட்ட மாட்டேனா? நீங்க வசதியான வீட்ல பிறந்து வளர்ந்தவரு. நீங்கெல்லாம் சைக்கிள் ஓட்டி பழகி இருப்பீங்களா? டைரக்டா பைக்கே ஓட்டி பழகி இருப்பீங்க, அதான் கேட்டேன். ஹலோ, சின்ன வயசுல நாங்களும் சைக்கிள் தான் ஓட்டி இருக்கோம். சரி நீ உட்கார். சார் வேண்டாம் சார், உங்க கையில அடிபட்டிருக்குல்ல. அது சின்ன காயம் தான் சக்தி, நீ உட்கார. எப்படி ஓட்டுறன்னு மட்டும் பாரு. நீ வா உட்கார். வா உட்கார். போலாமா? போலாம் சார். என்னாச்சு சார், ஏன் நிறுத்திட்டீங்க? ரொம்ப பசிக்குது, அந்த கடையில போய் சாப்பிட்டு போலாமா? சார் நீங்க இந்த மாதிரி ரோட்டு கடையிலலாம் சாப்பிடுவீங்களா? இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல, இப்ப சாப்பிடணும் போல தோணுது. இங்க சாப்பிடுறதுனால உங்களுக்கு ஒத்துக்காம போயிட போகுது சார். வாங்க நம்ம வீட்லயே போய் சாப்பிடலாம். சக்தி, அது வரைக்கும் என்னால பசி தாங்க முடியாது. இங்க சாப்பிடல எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரோட்டு கடையிலலாம் சாப்பாடு டேஸ்டா இருக்கும்னு. அதனால நான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ணியே ஆகணும். நீ சாப்பிடுவல்ல? நீங்க சாப்பிடுறப்ப எனக்கு என்ன சார்? இரு, நான் போய் சைக்கிளை பார்க் பண்ணிட்டு வரேன். என்ன சக்தி? ஒன்றும் இல்லை சார், சைக்கிளை போய் பார்க் பண்ண போறேன்னு சொன்னீங்களா, அதான். சரி, நான் சைக்கிளை போய் ஓரமா நிறுத்திட்டு வரேன். சொல்லுங்க தம்பி. பட்டர் நான், பாஸ்தா இந்த மாதிரி ஐட்டம் ஏதாவது இருக்கா? நீங்க கேக்குறதெல்லாம் நம்ம கடையில கிடையாது. நம்ம கடையில ஸ்பெஷலே பரோட்டா தான். சிக்கன் கிரேவி பரோட்டா, சில்லி பரோட்டா, பீச் பரோட்டா இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சார் பரோட்டா சிக்கன் கிரேவி நல்லா இருக்கும் சார். ஓகே, அப்படின்னா அதே ஆர்டர் பண்ணு. அண்ணே 2 பிளேட் பரோட்டா 2 ஆஃப் பாயில் கொடுத்துருங்க. அப்ப உட்காருமா, எடுத்து தரேன். வாங்க சார். ருத்ரா சொன்ன மாதிரியே சிவா கம்பெனி வேலையா போயிருந்தாலும் இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. ஒருவேளை அவன் அங்கிருந்து வந்துட்டு இருக்கிறப்போ அந்த வேலைக்காரி முகத்துல ஆசிட் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிற விஷயம் கேள்விப்பட்டு அவளை பாக்குறதுக்காக போயிருப்பானோ? இந்த சந்தேகத்தை எப்படி தீர்க்கிறதுனே தெரியலையே.
சார் சார் கொஞ்சம் இருங்க சார். என்னாச்சு சக்தி? சார் முதல்ல ஆஃப் பாயில சாப்பிடுங்க சார். ஏன் இதைத்தான் முதல்ல சாப்பிடணும்னு ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். ஆஃப் பாயில் இளம் சூடா இருக்கிறப்பவே சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், அதான் சொன்னேன். அப்படியா சக்தி? ஆமா சார். சரி. சார் 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 ஆஃப் பாயில இப்படி பிச்சி சாப்பிடக்கூடாது. அப்புறம் எப்படி சாப்பிடுறது? இப்போ நான் எப்படி சாப்பிடுறேன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஆஃப் பாயில 4 பக்கமும் மடக்கி இப்படி சாப்பிடணும் சார். இதே மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க. வாவ், ஒரு ஹாஃப் பாயில் சாப்பிடுறதுல இவ்வளவு டெக்னிக் இருக்கா? ஆமா சார். நிறைய பேர் சாப்பிடவே தெரியாம மஞ்சக்கருவை அப்படியே சட்டையில கொட்டிப்பாங்க. ரொம்ப காமெடியா இருக்கும். பாருடா, அப்படின்னா நானும் காமெடி பீஸ் ஆக போறேன்னு நினைக்கிறேன். சரி, ட்ரை பண்றேன். அவ்வளவுதான் சார். செம சூப்பரா சாப்பிடுறீங்க. தேங்க்யூ. சார் 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 கொஞ்சம் இருங்க. பரோட்டாவை இப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது சார். ஏன்? இது எப்படி சாப்பிடுறதுன்னு தனி டெக்னிக் இருக்கா? இருக்கு சார், கொஞ்சம் இருங்க. பரோட்டாவை இப்படி பிச்சு போட்டு இதுல நல்லா ஊறுற அளவுக்கு சால்னாவை ஊத்தணும் சார். இப்ப சாப்பிடுங்க சார். இந்தாங்க. சார் சார் என்னாச்சு சார்? ஒண்ணு இல்ல. ஐயோ சார். சார் சார் கொடுங்க, நான் ஊட்டி விடுறேன். சார் நீ ஊட்டும்போது சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொடு, இன்னும் கொஞ்சம் கொடு. பரோட்டாவும் டேஸ்டா இருக்கு, நீ ஊட்டி விடுறதும் அவ்வளோ நல்லா இருக்கு. ஆனா சக்தி, எனக்கு இன்னும் பசி அடங்கல. இன்னொரு பரோட்டா வாங்கிக்கலாம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? உங்க பசி தீர்ற வரைக்கும் நான் பரோட்டா வாங்கி தரேன். வெயிட் பண்ணுங்க. அண்ணே 2 பரோட்டா கொடுங்கண்ணே. இருமா, சூடா எடுத்து தரேன். சரிண்ணே. எதுக்கு குழப்பம்? சிவாவுக்கு ஃபோன் பண்ணா அவன் அந்த வேலைக்காரி கூட இருக்கானா இல்லையாங்கிறது தெரிஞ்சிட போகுது. என்னது இந்த நேரத்தில் அம்மா ஃபோன் பண்றாங்க? இப்ப என்னத்தை சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சொல்லுங்கம்மா. சிவா, எங்க இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நேரமாச்சு, இன்னும் ஏன் நீ வீட்டுக்கு வராம இருக்க? நம்ம டீலர்ஸுக்கெல்லாம் நாளைக்குள்ள காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணணும். நம்ம குடோன்ல லோடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
நான் பக்கத்துல இருந்து அவங்களெல்லாம் சார் வேலை வாங்கி பரோட்டா ரெடி. ஏதோ பொம்பளை குரல் கேட்டுச்சே, அதோட உஷன்னு சத்தம் வேற கேட்டுச்சு. சிவா, ஆ சொல்லுங்கம்மா. என்னடா ஏதோ பொம்பளை குரல் கேக்குது? யார் அது? இல்லம்மா, இங்க ஒர்க்கர்லாம் லோடு எடுத்துட்டு இருக்காங்க, அந்த சத்தம் தான். நான் அப்புறம் கூப்பிடவா? ஆ ஏய் சிவா, சிவா. சார் என்னாச்சு? ஏய், எங்க அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. நீ இந்தாங்க சார் பிளேட்டுன்னு வச்சல, அப்போ உன் வாய்ஸ் அவங்களுக்கு கேட்டுச்சு. ஐயோ. யார் அந்த பொண்ணுன்னு கேக்குறாங்க. ஐயோ ஐயோ